தானம் பண்றதற்கும் தானத்தை வாங்கிக்கிறதுக்கும் கட்டாயம் பல விதிகள் உள்ளன. எந்த சமயத்துல எந்த தானத்தை பண்ணலாம், யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நோக்கோட பண்ணணும், எவருக்கு பண்ணணும், இந்த மாதிரி பல நியமங்கள் உள்ளன. அது ரொம்ப விரிவாக உள்ளது கிரந்தங்கள்ல. மகாபாரதத்துல சாந்தி பருவா அப்படிங்கிற பருவால தான தர்மங்கள் அப்படின்னு அத்தியாயமா நூத்துக்கணக்கான ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் பீஷ்ம பிதாமகர். ஒவ்வொரு தானத்துடைய சிறப்பு, யாருக்கு அளிக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளன. முதல்ல அன்னதானம் அப்படிங்கிறது எல்லா தானத்திலையும் ரொம்ப உயர்வான தானம். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் அப்படின்னு தமிழ் பழமொழி. அன்னத்தை அழிச்சுட்டா அவனுக்கு உயிரையே கொடுக்குற மாதிரி. இந்த அன்னத்தை யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய குலம் என்ன, அவனுடைய கோத்திரம் என்ன, அவனுடைய அப்பா யாரு அப்படின்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னதானத்துக்கு யாருக்குடா கொடுக்கணும்னா, அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். பசி அப்படின்னு எவன் வரானோ உடனே அவனுக்கு கொடுத்துடணும். அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். பசி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான், இல்ல தாகம் அப்படின்னு சொல்லிவிட்டான்னா உடனே அவனுக்கு அன்னத்தையும் தீர்த்தத்தையும் அவனுக்கு தானம் அளித்து விட வேண்டும். அது பெரிய மகா புண்ணியத்தை கொடுக்கும். அது போக்கடிக்கக்கூடிய பாபத்தை வேற எதுவுமே போக்கடிக்காது. அப்படி பெரிய மகாதானமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்னதானம். அதுக்கு அடுத்தபடி பூதானம், பூமியை தானம் பண்றது. அந்த பூமிய நல்ல சத்பாத்திரத்துல தர்மம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்வான மனிதர்கிட்ட அந்த பூமியை தானம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பூமியில எத்தனை வருஷம் தர்மங்கள் நடந்துட்டு இருக்கோ அத்தனை பலனும் இவனுக்கு வரும், தானம் அளித்தவனுக்கு. அப்பேற்பட்ட ரொம்ப உயர்வான தானம் பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம், வஸ்திரதானம், இந்த மாதிரி பல தானங்கள் உள்ளன. நல்ல காலத்துல தேசே காலேச்ச பாத்திரேச்ச அப்படின்னு பகவான் சொல்றார். தாத்தவ்ய மிதியத் தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு எனக்கு சுவாமி கொடுத்திருக்கார். இத நான் அளிக்கிறேன், சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நான் அளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொடுக்கணும். அகங்காரத்தோட கொடுக்க கூடாது. நான் கொடுக்கிற நிலையில இருக்கேன், அவன் வாங்கிக்கிற நிலையில இருக்கான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட தானம் பண்ணக்கூடாது.